இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 2ஆம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது, நம்மை சுத்திகரித்துக் கொள்ளும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். சுத்திகரிப்பு என்பது அனுதினமும் ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. முடிவரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்ற வசனத்தின்படியே ஒவ்வொரு நாளும் நம்மை நிதானித்து அறிந்து ஆண்டவருக்குள்ளே நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு இருக்கிற ஒரு அனுபவம் வேண்டும் என்பதை குறித்து நாம் விசுவாச வாழ்க்கையிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இங்கே நாம் வாசிக்கின்ற பொழுது, யோசியா ராஜா கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் ஆண்டவர் கொடுத்த பிரமாணத்தின்படி வலது இடதுபுறம் சாயாமல் அவன் ஆண்டவருக்குள்ளே பலமாய் காணப்பட்டான். தன்னுடைய முன்னோர்களின் வழிகளின்படியே கற்பனைகளை கை கொண்டு பலமாய் வாழ்ந்தான் என்பதை குறித்து நாம் வேதத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். இந்த யோசியா ராஜா 8ஆம் வயதிலே அரசனானான் என்பதை வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை அவன் அரசனான அந்த 8ஆம் வருஷத்திலே அவன் தேசத்தை சுத்திகரிக்கிற ஒரு அனுபவத்தை குறித்து நாம் இந்த பகுதியிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அவன் ஆண்டவரை தேடினான். அவன் மேடைகளையும் விக்கிரகங்களையும் விக்கிரக தோப்புகளையும் சுரூபங்கள் ஆகியவைகளை தேசத்தை விட்டே அப்புறப்படுத்தினான். வேதம் சொல்லுகிறது, யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரித்தான் என்பதை நாம் பரிசுத்த வேதாகமத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே, நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் கர்த்தருக்கு முன்பதாக செம்மையானதாக, நாம் வலது இடதுபுறம் சாயாமல் வழியிலுவே இதிலே நடுவுங்கள் என்ற சத்தத்தை கேட்டு நடக்கும்படியாக நம்முடைய அன்றாட ஜீவியம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிரியப்படுத்தும்படியாக நம்மை நாம் சுத்திகரித்துக் கொள்வது அவசியம் என்பதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. நாம் அறிந்தோ அறியாமலோ நமக்குள்ளே மேடைகள் காணப்படலாம், நமக்குள்ளே கடினமான இருதயம் காணப்படலாம், நமக்குள்ளே பாவ இச்சைகள் காணப்படலாம், நமக்குள்ளே தேவனுக்கு பிரியமில்லாத வழிகள் காணப்படலாம், தேவனுக்கு பிரியமில்லாத செய்கைகள் காணப்படலாம். ஆனால் இவை எல்லாவற்றையும் விட்டு நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்ளுகின்ற பொழுது, நான் ஆண்டவருடைய பார்வைக்கு நலமான ஒரு மனிதனாய் மனுஷியாய் மாறிவிடுகிறோம் என்பதை குறித்து வேதம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இந்த இருதயமாகிய பலிபீடத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் வந்து தங்கி இருக்கும்படியாய் இந்த பரிசுத்த பலிபீடம் சுத்தப்படுத்தப்பட்டதாக சுத்திகரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எலியா 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை எலியா செப்பனிட்டு உனக்கு இஸ்ரவேல் என்னும் பெயர் இருப்பதாக என்று சொன்னார். நம்முடைய இருதயமாகிய பலிபீடம் பலவிதமான எண்ணங்களினாலே, பலவிதமான கசப்புகளினாலே, வைராக்கியங்களினாலே, இருமாப்புகளினாலே, வசனத்திற்கு கீழ்ப்படியாமையினாலே தகர்க்கப்பட்டு இருப்பதை நீங்களும் நானும் நன்றாய் அறிந்திருக்கிறோம். எனவே இந்த பலிபீடம் சொப்பனிடப்பட வேண்டும். இந்த சரீரமாகிய ஆலயம், சரீரமாகிய பலிபீடம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிற அந்த அனுபவம் நிறைந்ததாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அப்படி என்றால், எப்படி யோசியா ராஜா தன்னுடைய தேசமாகிய யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்கும்படியாய் இந்த
பாகாலுக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தினாலும் அப்படியே நாமும் அப்புறப்படுத்தி நம்மை சுத்தமானாக காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. எனவே இந்த வார்த்தைகளை கொண்டு ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, நம்மை சுத்திகரித்துக் கொள்ளும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இது ஒரு கிருபை பெருந்திய நாட்கள். எந்தனும் நாட்களில் ஆகிலும் நம்மை நாமே நிதானித்து அறிந்து சோதித்து பார்த்து வேண்டாத காரியங்களை நம்மை விட்டு அகற்றி விடுகின்ற பொழுது, நான் கர்த்தருக்கு பிரியமான ஒரு பாத்திரமாய், கனம் பொருந்திய ஒரு பாத்திரமாய், எஜமானுக்கு உபயோகமான ஒரு பாத்திரமாய் மாறிவிடுகிறோம் என்பதை ஒருபோதும் மறந்து விட வேண்டாம். எனவே நாம் நம்மை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே, ஆண்டவரே என்னை கழுவும், என்னை சுத்திகரியும் என்று கேட்போம். சங்கீதம் 51 தாவீது பாவத்தில் விழுந்த பின்பு, ஆண்டவரே ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும் என்று கெஞ்சினார். அது மாத்திரமல்ல, என்னிடத்தில் இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும் என்று கேட்டார். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று சொன்னார். ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது, எனக்கு கொடுத்த பரிசுத்த ஆவி என்னிடத்தில் எடுத்துக்கொள்ளாதிரும் என்று மன்றாடுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே, நம்மை நாம் கர்த்தருக்கு முன்பதாக தாழ்த்தி, ஆண்டவரே என்னை சுத்திகரியும் என்று கேட்கின்ற பொழுது, அவர் சிலுவையிலே சிந்தின தமது பரிசுத்த ரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரிக்க வேதம் சொல்லுகிறது. உன் பாவமர கழுவப்படு என்ற வார்த்தையின்படி நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கழுவி சுத்திகரிக்கிறபடினாலே நாம் பரிசுத்தமாகுதலை பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே என்னை சுத்திகரியும் என்று கேட்போம், அவர் சுத்திகரிப்பார். வேண்டாத காரியங்களை நாம் நம்மை விட்டு தூர எரிந்து போடுவோம். கர்த்தர்க்கேற்ற காரியங்களை சிந்திப்போம். கர்த்தர்க்கேற்ற செயல்பாடுகள் நிறைந்தவர்களாக காணப்படுவோம். அதற்கென்றே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்து விட வேண்டாம். எனவே இந்த நாளிலும் ஒரு விஷயம் நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து, நம்மிடத்திலே காணப்படுகிற அபாத்திரமான நிலைமைகளை நாம் எண்ணி கர்த்தரண்டை நாம் ஆழமாய் சேர்ந்து கொள்வோம். அவரை கிட்டி சேர்ந்து கொள்வோம். அவர் உங்களோடு கூட உங்களை பலமாய் நடத்துவார். இந்த சுத்திகரிப்பின் அனுபவத்திலே அவருடைய 2ஆம் வருகையிலே அவரோடு கூட இருக்கக்கூடிய பெரிய சிலாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு நிறைவாய் கொடுப்பாராக. ஆமென், ஆமென்.